ஒரு ரீசனுக்காக நைட் 10 மணி வரைக்கும் உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்த அங்கிதாவோட அம்மா 10 மணிக்கு மேல ஆகுற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களோட வயித்துல புளிய கரைச்சிருக்கு. வயசு பொண்ணு எப்பவுமே துருன்னு இருக்கக்கூடிய அங்கிதா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஈஸியா மிங்கிள் ஆகக்கூடிய ஜோவியலான பர்சன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இருக்காங்க. இதனால அன்னைக்கு டே 10:30க்கு அங்கிதாவோட அம்மா அண்ட் அங்கிதாவோட தம்பி 2 பேருமே அந்த பகுதியில் இருக்க எல்லா இடத்துலயும் ஒண்ணு விடாம தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அன்னைக்கு இரவும் கழிய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு இடமா தேடி பார்த்த அங்கிதாவோட அம்மா அப்படி தேடும்போது அந்த ஏரியால நிறைய பிளேசஸ் அபேண்டன்டாவும் அடர்ந்த புதர்கள் பகுதியாகவும் இருந்திருக்கு. இந்த மாதிரி எந்த இடத்துலயும் நம்ம பொண்ணு மாட்டிக்க கூடாதுன்னு அந்த மொபைல் டார்ச் லைட்டோட அங்கிதா அம்மா அந்த புதர்கள் பகுதியிலையும் அங்க இருந்த அபேண்டன் பிளேசஸ்லயும் செக் பண்றாங்க. அப்பதான் ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய வருது. இந்த இடம் சமூக சீர்கேடுகள் நடக்கக்கூடிய இடம்னு. பிகாஸ் அங்க இருந்த பொருட்கள் அப்படி. பட் அன்னைக்கு டே அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அங்கிதா பத்தி தெரிய வரல. சோ இமிடியேட்டா அங்கிதாவோட அம்மா வசைவிரார் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்களோட பொண்ணு காணும் அப்படிங்கிற ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இனிஷியலா இந்த கேஸ்ல சீரியஸ் காட்டாத போலீஸ் டீம் கம்ப்ளைண்ட் வந்ததுனால நார்மல் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்ப ஜெனரலா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அங்கிதா வீட்டுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரீட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரீட் வியூவை போலீஸ் ஃபாலோ பண்றாங்க. எந்த வழியா அங்கிதா நடந்து வந்து அவங்க வீட்டை ரீச் பண்ணுவாங்களோ அந்த வழியாவே போலீஸ் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே வரும்போது விமன்ஸ் நைட் டைம்ல தனியா வாக் பண்ணக்கூடிய தகுதியான இடம் இல்ல அப்படின்னு போலீஸ் அசியூம் பண்றாங்க. பிகாஸ் அங்கிதா நடந்து போகக்கூடிய இடம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அதாவது நிறைய குடோன்ஸ். ஈவினிங் 7க்கு மேல இந்த இடம் முக்கால்வாசி அமைதியாகிடும். அண்ட் 40% ஆஃப் த குடோன்ஸ் எந்த ஒரு பயன்பாட்டிலுமே இல்லாம அபேண்டன்ட் ஆகவும் ஆகியிருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு இடமா தேடிட்டு வந்த வசைவீரர் போலீஸ் ஆபீசர்ஸ் அடுத்தடுத்த கேசஸ்ல கொஞ்சம் பிஸி ஆயிடுறாங்க. அன்னையில இருந்து 10 மாசம் கழிச்சு ஜூலை 23ஆம் தேதி 2012 அன்னைக்கு அந்த கோக்கிவாரே பகுதியில் இருக்க குப்பமேட்ல தான் பிணத்தோட பாகங்கள் இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்துச்சுன்னு நம்ம இன்ட்ரோல பார்த்திருந்தோம். அந்த பார்ட்ஸை கலெக்ட் பண்ண போலீஸ் அந்த பார்ட்ஸை அட்டாப்சிக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதை அட்டாப்சி பண்ண டாக்டர்ஸ் அது ஒரு பொண்ணுடையது அப்படிங்கறதையும் அவங்களோட ஏஜ் அப்ராக்சிமேட்டா 21ல இருந்து 25 வரைக்கும் இருக்கும்ன்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு சில முக்கியமான இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது இவங்க வன்புணர்வு செய்யப்பட்டு இறந்திருக்கிறத டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே லிமிட்ல இப்போ ஒரு ஐடி கேர்ள் ரீனா அப்படிங்கிறவங்களும் மிஸ் ஆகி இருக்காங்க. அவங்க மிஸ் ஆன இதே கோக்கிவாரே பகுதியில பிணம் கிடைச்சதை வச்சு போலீஸ் திணறி போறாங்க. இது யாரோட பிணமா இருக்கும்ன்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக 2 வீட்டோட பேரண்ட்ஸுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்கள ஜிஹெச்சுக்கு வர சொல்றாங்க. மீன்வைல் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போன அந்த 2 பேரண்ட்ஸ்ல ஒரு பேரண்ட் தன்னோட பொண்ணு தான் அப்படிங்கறத துணி பீட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஐடி எம்ப்ளாயான ரீனாவுடையது தான்.